மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய திரையுலகத்தில் பல சாதனைகளை படைத்திருக்கிற மரியாதைக்குரிய திரு கமலஹாசன் அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் நடைபெறுகிற, இந்திய நாட்டில் நடைபெறுகிற ஜனநாயகத்தை பாதுகாக்கிற மிகப்பெரிய போராட்டத்திற்கு அவர் ஆதரவளித்திருப்பதும், இந்த போராட்டத்தில் நேரடியாக தன்னையே பங்கேற்றுக் கொள்வதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தும் இன்றைய தினம் அவரை சந்தித்து நாங்கள் பேசினோம். நடைபெற இருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உண்மையிலேயே ஜனநாயகம் எவ்வளவு கேள்விக்குரியதாக மாறியிருக்கிறது என்பதை அவர் இன்று காலை எங்களிடத்தில் விளக்கினார். குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் கைது உள்பட அநேகமாக அவரே பயன்படுத்திய வார்த்தையின் அடிப்படையில் ஒரு அறிவிக்கப்படாத அவசர நிலை இந்தியாவிலே பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பது போன்று தோன்றுகிறது. இந்த தேர்தல் எதிர்காலத்தில், இந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றால் எதிர்காலத்தில் தேர்தலே இருக்குமா என்கிற சந்தேகம் இருக்கிற கூட எழுந்திருக்கிறது. ஆகவே தான் என்னை பொறுத்தவரையில் இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற இந்த அணியையும் இந்தியா கூட்டணியை ஆதரிப்பது என்னுடைய கடமை என்கிற அடிப்படையிலே நான் இந்த தேர்தலிலே இந்த அணியோடு சேர்ந்து பணியாற்றுவதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறேன். விரைவிலே என்னுடைய தேர்தல் பிரச்சார பயணத்தை துவங்க இருக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் நாடு முழுவதும் இன்றைய தினம் இந்தியா கூட்டணிக்கு மேலும் மேலும் பல தலைவர்கள், வலுவான தலைவர்கள் ஆதரவளித்திருப்பதும், தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியோடு இணைந்து திரு கமலஹாசன் அவர்கள் பணியாற்றுவதற்கு வந்திருப்பதும் இந்த அணி மாபெரும் வெற்றி பெறும் என்பதற்கான உறுதியான நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இந்த நேரத்தில் பார்க்கிறோம். அந்த வகையில் அவருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, நிச்சயமாக நம்முடைய தேர்தல் போராட்டத்திலே நாம் வெற்றி பெறுவோம் என்று வாழ்த்திருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக நேற்று நள்ளிரவில் நம்முடைய டெல்லி முதலமைச்சர், ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர், நம்முடைய மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவசரமாக கைது செய்யப்பட்டிருப்பது இன்றைக்கு பாஜக ஒரு வெறித்தனத்தோடு செயல்படுகிற அப்படிப்பட்ட நிலைமையை தான் நாம் பார்க்கிறோம். உண்மையில் சொல்ல போனால் பாஜக ஒரு படுதோல்வி அடையும் என்கிற அப்படிப்பட்ட அச்சம் இன்றைக்கு அவர்களை உலுக்கி கொண்டிருக்கிறது. ஆகவேதான் வெறிபிடித்து இன்றைக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்கிற முறையில் இப்படி பலரையும் கைது செய்து, பலருடைய வீடுகளையும் ரெய்டு நடத்தி கைது செய்து, அதன் மூலம் ஜனநாயகத்தின் பொருளை நிறுத்திவிடலாம் என்று பார்க்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது உள்பட இந்த நடவடிக்கைகள் எல்லாம் அவர்கள் தங்களுக்கு தாங்கவே பாஜகவினர் சவக்குழியை தோண்டிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் இந்த இடத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட நடவடிக்கையின் மூலம் இந்திய நாட்டு மக்கள் மேலும் கொதிப்படைவார்கள், கோபமடைவார்கள். அந்த கோபம் மோடிக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக பிரம்மாண்டமான கோபமாக உருவெடுத்து தேர்தலிலே மாபெரும் தோல்வி அவர்களுக்கு அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். கைது பண்ணது ஈடிங், அவர் கைது பண்ண அமலாக்கத்துறை தான் கைது பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் கைது பண்ணா பாஜகவுக்கு முன்னணி கொடுக்குங்கிறது பாஜகவுக்கு தெரியாமல அவங்க கைது பண்ணியிருப்பாங்க. இல்ல, அதான் அவங்களுக்கு அது இல்ல. அவங்க என்னன்னா, இவங்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனா தங்களுக்கு மேலும் பாதிக்கும். அவங்க ஒரு வெறித்தனத்தோடு இருக்கிறார்கள். அவருடைய வெறித்தனத்தை தான் அது காட்டுகிறது. அது பலன் இருக்குமா, பலன் இருக்காராங்கிறத பத்தி அவங்க பார்க்கல. ஏதாவது ஒரு வெறி பிடிச்சவங்க என்ன செய்வாங்க, ஒரு நல்ல நிலையில இருக்கிற மனுஷங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லலாம். வெறி பிடிச்சு போனவங்க என்ன செய்வாங்கன்னு யாருக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வெறித்தனமான நடவடிக்கை தான் இந்த நடவடிக்கை என்பது தெரியும். எல்லா தொகுதிக்கும் வரேன்னு இருக்காரு, 40 தொகுதிகளுக்கும் வரேன்னு சொல்லிருக்காரு. அதுக்கான பட்டியல் தயாரிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. விரைவில் அறிவிக்கணும்னு சொல்லியிருக்காரு. தேர்தல் நடத்தை விதிமுறையில பாஜக பின்பற்றதில்லை, அதை தேர்தல் ஆணையம் எவ்வளவு கவனிக்கிறது இல்லைன்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா நீங்க இப்ப மோடி கலந்துகிட்டு இருக்க, நாட்டினுடைய பிரதமரா இருக்கிற மோடி கலந்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் பரப்புரை விஷயங்கள்லயே தேர்தல் அடிப்படை விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கிறது. ஏராளமான புகார்கள் போயிருக்க. கோயம்புத்தூர்ல பள்ளி மாணவர்களை யூனிஃபார்மோடு கொண்டு வந்து எப்படி அந்த பரப்புரை கூட்டத்தில் கலந்துக்க வைக்கிறாங்க? அது கேட்டா ஒரு தவறான காரணம் சொல்றாங்க. பள்ளியில வெளியில மாணவர் நின்னாங்க அப்படின்னு சொல்லி. எனவே கூட்டம் வராததால் மாணவ மாணவிகளை கொண்டு போய் இதுதான் கூட்டம் நடத்தக்கூடிய ஒரு தேர்தல் விதிமுறை. அதே மாதிரி சேலத்தில் பிரதமர் பேசியிருக்கிற அந்த பேச்சு என்பது எப்படி தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டது? இந்து மக்களுக்கும் இதர மதங்களுக்கும் ஒரு மோதலை உருவாக்குற மாதிரி பிரதமரே பேசுவது தேர்தல் விதிமுறைகளை மீறிய செயல் தானே. ஆகவே அவங்க எதை பத்தியும் கவலைப்படுகிற மாதிரி இல்லை இன்னைக்கு.
தேர்தலில் வந்து போன சட்டமன்ற தேர்தல் அமமுகவுக்கு பரிசு பெட்டி கொடுத்துருந்தாங்க. பட் இந்த தேர்தலில் மறுபடியும் குக்கர் கொடுத்துருக்காங்க. தேர்தல் ஆணையம் ஒருபட்சமாக இதெல்லாம் நான் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன சின்னம் கொடுக்குறாங்கிறத பற்றிலாம் நான் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. அவங்க தேர்தல் ஆணையத்தோடு பேசி முடிவு பண்ண வேண்டிய விஷயம். வராங்க இந்த வருகிற 6, 7, 8 3 நாட்கள் வந்து பிரகாஷ் கரத் வராரு. 11, 12, 13 3 நாட்கள் சீதாராம் யெச்சூரி வராரு. பிருந்தா கரத் அவர்கள் 3 நாளைக்கு வராங்க. 5 தலைவர்கள் வராங்க.